சின்ன வயசுலேருந்து நம்ம ஊர் சைடு பார்க்குற ஒவ்வொரு டீ கடையிலையும் நியூஸ் பேப்பர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதை அந்த டீ கடைக்கு வர நிறைய நபர்கள் படிக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் எந்த ஆதாரமும் இல்லாமல் 4-5 ஃபேக் நியூஸ் வந்தால் அதை டெய்லி படிக்கிற ஒருத்தன் அது எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க முடியுமா? ஆனால் இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் ஜனநாயகன் ஆடியோ லைன் தொடர்பாக ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. அங்கே நடந்த சம்பவத்தை ஏதாச்சும் ஒன்று போட்டிருந்தா இங்கே பிரச்சனையே கிடையாது. ஆனால் நடக்காத சம்பவத்தை ஒன்று போட்டதுனால தான் இங்க பிரச்சனையே. என்னன்னா, ஜனநாயக படை இசை வெளியீட்டு விழா நடக்கிற சாலையில மக்கள் அதிக அளவுல திரண்டு இருக்கிறதாவும், இதனால வாகனங்கள் அங்க அணிவகுத்து நிக்குது அப்படின்னு சொல்லியும் ஒரு போட்டோவை அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அப்ப இந்த போட்டோ அங்கதான் எடுக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா 100% அங்க எடுத்தது கிடையாது. இது பல வருஷத்துக்கு முன்னாடி பல நியூஸ் ஏஜென்சில இந்த போட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு. மஸ்ட் ஷேர் நியூஸ் அப்படின்ற நியூஸ் பேஜ்ல சிங்கப்பூர் மலேசியா எல்லை குறிப்பிட்ட பயணங்களுக்கு மட்டும் ஆகஸ்ட் 10 அன்று மீண்டும் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பரவி வர அந்த போட்டோ இருக்குல்ல, அதாவது தினத்தந்தி வெளியிட்டாங்கல்ல, அந்த போட்டோவோட 2020லயே நியூஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கோவிட்-19 பெருந்தொற்று மற்றும் சீனா ஊடுருவல் காரணமாக பிரச்சனை மேலும் தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு மரி ஹண்டர் அப்படின்ற இணையதள பக்கத்துல இந்த போட்டோவோட 2021ல நியூஸ் வெளியாயிருக்கு. இதுக்கு ஒருபடி மேல ஜோஹர் நவ் அப்படின்ற நியூஸ் பேஜ்ல 2017லயே இந்த போட்டோவை போட்டு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. எனவே இது 2017ல இருந்து பரப்பப்பட்ட ஒரு ஸ்டாக் இமேஜ். பல நியூஸ் ஏஜென்சிஸ் இந்த புகைப்படத்தை வச்சு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. எப்போ இந்த ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா நடப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே. ஆனா இதை எதையுமே வெரிஃபை பண்ணாம சோசியல் மீடியால பரவன ஒரே காரணத்துக்காக இதை தினத்தந்தி நாளிதழ் செய்தியா வெளியிட்டிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அபத்தம். இப்போ இந்த செய்தியை பார்த்துட்டு இன்னும் 4 பேர் அதான் தினத்தந்திலேயே வந்திருக்கே, அப்போ உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உண்மைன்னு வேற நினைச்சிட்டு 4 பேர்ட்ட பரப்புவானுங்க. இதுதான் இங்க நடக்கும். அதனால ஜேர்னலிசம் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி மக்களுக்கு என்ன தேவையோ என்ன உண்மையோ அதை மட்டும் செய்தி வெளியிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.